வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். வவுனியா பிரதான தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கொட்டகைக்கு முன்பாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகத்தின் பெயர் பலகை பொறிக்கப்பட்ட பதாகையொன்றினை காட்சிப்படுத்தியதோடு அதற்கு தக்காளி பழத்தினால் எறிந்து குறித்த அலுவலகத்திற்கு தமது எதிர்ப்பினையும் தெரிவித்தனர். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கொடிகளை ஏந்தியிருந்தனர். அத்துடன் நாங்கள் 2 லட்சம் லஞ்சம் கேட்கவில்லை, எங்கள் குழந்தைகள் எங்கிருக்கின்றார்கள் என்பதை கூறுங்கள், இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு நீதியை கேட்கிறோம் என்ற வாசகங்களையும் குறித்த பதாகையில் குறிப்பிட்டிருந்தனர். அமைச்சர்களான மனுஷநாயக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டபூர்வமானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஹரின் பெர்னாண்டோ, இன்று என்னால் நெஞ்சை நிமிர்த்தி நடக்க முடியும். நான் என்னை நம்பினேன். அந்த அவதானத்தை அறிந்துதான் முடிவெடுத்தேன். நாட்டின் பிரச்சனையை தீர்க்க என்னால் முடிந்ததை செய்ய அந்த நேரத்தில் நான் சென்றேன். நானேதான் வெயில் என்று சொன்னேன். நானேதான் அந்த கதைகளை எல்லாம் உருவாக்கினேன். நீதிமன்றத்திற்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். இலங்கை மக்களின் துயரங்களை தீர்க்கவே நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கூறியவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மக்களின் பசி தீர்க்கவே ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வேறுபாடின்றி சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் ஆண்களுக்கு சமமாக பெண்களின் உரிமைகள் வலுவூட்டப்பட்டு பாதுகாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது மேலும் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி ஆணையிறவு பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், 4 பேருடன் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த 2 மோட்டார் சைக்கிளும் ஆணையிறவு பகுதியில் ஒன்றன் பின் ஒன்று மோதுண்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது சம்பவ இடத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஏனைய 3 பேரும் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போக்குவரத்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் தற்போது சிறுவர்கள் மத்தியில் மூச்சு திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சிறுவர்களுக்கு ஏற்படும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சலினால் மூச்சு திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எனவே சிறுவர்களுக்கு காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடிக்குமாயின் உடனே அருகிலுள்ள வைத்தியரை நாடி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றோரின் கடமை எனவும் வைத்திய நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.